மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். ஆனந்த ஈஸ்வரன். நான் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் கருத்தூன்றி பாருங்கள், நேரம் ஒதுக்கி பாருங்கள். இது மெக்கானிக்கோட ஃபேமிலி மற்றும் மெக்கானிக்கை சார்ந்த சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும். சமீபத்தில் உங்களுக்கு அந்த கொரோனா விஷயங்கள்லாம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் இந்த காணொளி பதிவு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கொரோனா ஊசினால் என்னென்னலாம் பெனிஃபிட்டு, என்னென்ன சாதக பாதகம் அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக சொல்லும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ்க்கு ஊசி போடுவாங்க, தடுப்பூசின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்கள போட சொல்லுவாங்க. இப்போ அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக அந்த ஊசி போடணும். ஃபஸ்ட்டு டோஸ், செகண்ட் டோஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஊசி போடுற நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஊசி போட்டாங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு காய்ச்சல் வரும், அல்லது ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது ஃபீவர் வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும். சப்போஸ் அந்த குழந்தை இறந்தால் கூட அது காய்ச்சல்னால இறந்துருக்கு, ஸ்கூலில் இறக்கலை, வீட்டில் தான் இதாக இருக்குது, அப்போ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பூசி மழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் இதில் இருக்குது. உதாரணம் கேட்டிங்கன்னா, என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி ஊசி போட சொன்னாங்க. நான் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாப்பா முடியாது, அப்பா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே எனக்கு அவங்க அப்பாட்ட டைப்படாக ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்க, 2 தடவை கம்பல் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் லெட்டரை எழுதி கொடுத்து விட்டேன். எழுதி கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அந்த ஊசி போடலை. இது எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா மெக்கானிக்கோட பிள்ளைங்களெல்லாம் நல்ல ஹையர் எண்டில் படிக்க வைப்பீங்க, அல்லது கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இது நம்ம ஜாலிலோ ஜிம்கான வலைதளத்தில் இதை பதிவிட்டிருக்கேன். இதை உங்களோட மெக்கானிக் சொந்தங்களுக்கு இதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. எந்த உயிரும் இனிமேல் பாதிப்படையக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் ஹைடெக் டெக்னீஷியன் குரூப் மூலிமா நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடையை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கும் தேவைப்படுது. இதையும் அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். மெக்கானிக்ஸ் யாராவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது என்னோட லாபத்தில் 50% ஷேர், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒர்க் ஷாப் தேவையான டூல்ஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. மெக்கானிக்ஸு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மெக்கானிக்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த வலைதளத்தில் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. தடுப்பூசியில் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த நோய் கிருமி தான் தடுப்பூசியா செலுத்துறாங்க. ஒண்ணு பாதி கொல்லப்பட்ட கிருமி, அல்லது முழுசாகவே கொல்லப்பட்டு அதுல இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு பொருளை தான் ஊசி அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ள செலுத்துறாங்க. இப்படி இந்த ஊசியை போடும்போது நமக்குள்ள என்ன நடக்கும்? நோய் எதிர்ப்பு மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செஞ்சு இப்படி ஒரு கிருமி நமக்குள்ள வந்திருக்கு, இந்த கிருமிய நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்து அதை அடையாளம் கண்டு அழிச்சிடும். அப்போ குறைந்த அளவுக்கு இந்த கிருமியை நம்ம உடலுக்கு கொடுத்து பழகிட்டோம். இப்போ உண்மையிலே அந்த நோய் கிருமி வேற வகையில நம்ம உடம்புக்குள்ள வந்ததுன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கிருமியை அழித்து கொன்றுவிடும் அப்படிங்கிறது தத்துவம். இந்த அடிப்படையா வச்சுதான் எல்லாருக்குள்ளேயுமே ஊசியை போடுறாங்க. இப்போ இந்த ஊசியை போட்டதுனால மட்டும் நமக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கும்? இந்த ஊசியை போடுறதுனால வைரஸ் காய்ச்சலோ இல்லைன்னா உங்களுக்கு நம்ம மலேரியா, டைபாய்டு மாதிரியான வியாதியோ இதெல்லாம் நமக்கு வராது
அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஊசிகளுக்குமே பக்க விளைவுகள் உண்டு. எல்லா ஊசிகளுக்குமே பக்க விளைவுகள் உண்டு. அந்த ஊசியோட பாட்டிலேயே அதை பத்தி எழுதியிருப்பாங்க. இந்த ஊசியை போட்டீங்கன்னா மாரடைப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா ஊசியோட தடுப்பூசியோட அந்த இதுல வந்து அப்படி போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊசியிலையுமே அதுக்கு பாதிப்பு உண்டு, மரணம் கூட நிகழலாம். இந்த பள்ளிகள்ல போடக்கூடிய ஊசியை எப்பவுமே வெள்ளிக்கிழமையில தான் போடுவாங்களாம். ஏன்னா அடுத்தது ஒரு நாள் லீவ் இருக்கலாம், சனி ஞாயிறு பெரும்பாலான மாதங்கள்ல லீவ் இருக்கும், சனி ஞாயிறு. அதை கணக்கு பண்ணி வெள்ளிக்கிழமை ஊசியை போட்டு விட்டுருவாங்க. நீங்க குழந்தைய வீட்டுல வச்சிருப்பீங்க, வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது, காய்ச்சலா இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுனாலும் அது தடுப்பூசினால இல்ல, உங்க குழந்தைக்கு காய்ச்சல்ல வந்துச்சு, அப்புறம் நீங்க திங்கக்கிழமை தானே ஸ்கூல் வருவீங்க, அப்போ அது வந்து பள்ளியில வைத்து நடக்கவில்லை, அதனால அதுக்கு பள்ளி காரணம் இல்லை, தடுப்பூசியும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து வழக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு வகையிலையும் ஊசி கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊசியை எடுத்து ஒரு குரங்கு, ஒரு குதிரை, இந்த மாதிரி ஒரு விலங்குகளுக்கு அந்த கிருமியை செலுத்துறாங்க. இந்த கிருமியை செலுத்தின உடனே அந்த விலங்குகளோட உடல்ல அந்த கிருமியை எதிர்த்து ஒரு சீரம் வந்து சுரக்குது. அந்த சுரந்த அந்த பகுதியை எடுத்துட்டு வந்து அதை ஊசியா மாத்தி அதை மனிதர்களுக்கு செலுத்துறாங்க. இது எதுக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியே அங்க வந்துடுச்சு இல்ல, அப்போ அதுவே வேலை செஞ்சுதான் இவருக்கு நாம செலுத்தினோம்னா இவருக்கு வந்த நோய் வந்து வேகமா குணமாயிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இந்த மருத்துவ விஞ்ஞானத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சார்ல, இந்த கிருமியியலை கண்டுபிடிக்க காரணமா இருந்தவரே பீச்சாம்புன்னு ஒரு அறிஞர். அதன் பிறகு அவரோட ஆராய்ச்சியை வச்சுட்டு ஒரு அலுவலக ஊழியர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் தான் லூயி பாஸ்டர். இந்த லூயி பாஸ்டர் என்ன பண்றாரு, அவரு தன்னை ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு கிருமியியல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இது இப்படி இப்படி வேலை செய்யுது. ஆனா அவரே கடைசி காலகட்டத்துல விளை நிலத்தில் தான் எல்லாம் உள்ளது, கிருமிகள்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இந்த தகவல்களை எல்லாம் பத்தி நம்ம தமிழ்வாணன் ஐயா இயற்கை வைத்தியம் நூல்ல பல்வேறு ஆராய்ச்சிகள், தடுப்பூசினா என்ன, இந்த தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது, இந்த தடுப்பூசினால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டோம், இந்த தடுப்பூசியை எந்த காலகட்டத்துல போடணும், இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்காங்க அந்த நூல்ல. இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு 14 நாள் 30 நாள் இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஊரடங்க போட்டு நம்மள வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்தார்கள் இல்லையா. இந்த முடக்கி வச்சதே சட்டப்படி தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. இந்த இயக்கத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கு ஜெயசீலன் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. அவர் வந்து இந்த ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு வழக்கறிஞர், பல்வேறு சட்ட நுட்பங்களை எல்லாம் சொல்றாரு. இப்படி வந்து அரசு வந்து யாரோட அனுமதியும் இல்லாம கட்டாயப்படுத்தி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நீ வந்து ஊசி கட்டாயம் இல்லை ஆனா பள்ளிக்கு வரணும்னா ஊசி போடணும், ஊசி கட்டாயம் இல்லை ஆனா காலேஜுக்கு வரணும்னா ஊசி போடணும், ஊசி கட்டாயம் இல்லை ஆனா நீ பேருந்துல போடணும்னா ஊசி போடணும், ஊசி கட்டாயம் இல்லை நீ சாலைக்கு வரணும்னாலே ஊசி போடணும், இப்படின்லாம் வந்து கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி கட்டாயப்படுத்தினதே தவறு அப்படின்னு சொல்லி இப்போ அரசு மேலேயே வழக்கு போட்டிருக்கிறாரு ஜெயசீலன் ஐயா. இப்போ ஒரு ஊசியை போட போறாங்க, கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பை வாய் புற்று கிருமியை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு 14-15 வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா போடணும். அதுலயுமே நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பாதிப்பு அதிகம். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் வந்து திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர். சோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இந்த ஊசி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கிறதே நிறைய பாதிப்பு நிறைய இருக்கு, இறப்பும் ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த ஊசி கொண்டு வந்திருக்காங்க. அதுவே வந்து 14வது பர்த்டே முடிஞ்சிருக்கணும், 15வது பர்த்டே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் இப்ப முதல் கட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ அந்த வேக்சின் வந்து 14வது பர்த்டே முடிஞ்சு 15வது பர்த்டே முடியறதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதல்ல போட சொல்லிருக்காங்க. அதுக்கு நாங்க மெடிக்கல் டீமா வந்து தான் உங்க ஸ்கூல்ல போட போறோம். இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அப்ரூவ்ட் வேக்சின். அப்ரூவ்ட் வேக்சின். கேன்சர் அடையார் இன்ஸ்டிடியூட்ல ப்ரிப்பேர் பண்ணி அப்ரூவ்ட் வேக்சின் தான் இது. இது ட்ரையல் வேக்சின் இல்ல. ட்ரையல் வேக்சின் தான். வேக்சின் ட்ரையல் வேக்சின். நீங்க அப்ரூவ்ட் வேக்சின் சொல்லி ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் கொடுக்குறீங்க. இதுக்கான டாக்குமெண்டல் எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. நீங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் கொடுத்து
ஃபால்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க 100% 97.8% வந்துட்டு சேஃப்டின்னு சொல்றீங்க. இது போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதோட அட்வான்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப வரலும் சொல்லவே இல்லை. உங்களுடைய தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியரும் சரி, நீங்களும் சரி, இதனால இறப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால குழந்தைகளுக்கு மீண்டும் குழந்தை பிறக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கறது எல்லாமே இந்த வேக்சினோட அட்வான்ஸ் எஃபெக்ட் சொல்லி ஓகே. நீங்க இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த பப்ளிக் பிளேஸ்ல கன்வே பண்றது, இந்த மாதிரி கன்வே பண்றது ஒரு கிரைம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கவர்மெண்ட் சொன்னதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. யாரு சொன்னாலும் ஃபேக்ட் மட்டும் தான் சொல்லணுங்க. கவர்மெண்ட் மேலையும் நான் சார்ஜ் எடுக்க முடியும். இது பத்தி நாங்க வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், லீகல் நோட்டீஸ். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு காலையில கலெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ரோல் அவுட் பண்றதை இமீடியட்டா நிறுத்தணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். நீங்க சொல்லி இருக்கிற இந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. 100% உண்மையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது மேடம். இல்லன்றது கோர்ட்ல நிரூபிங்க. நீங்க இப்ப நாளைக்கு எல்லாம் you are ensuring that the vaccination is very safe and effective அப்படின்றீங்க. சேஃப் அண்ட் எஃபெக்டிவ்ங்கிறதுக்கு என்ன மீனிங்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் மறுபடியும் கொடுக்குறீங்க. இந்த வேக்சினேஷன் போடுறதுனால இறப்பு உட்பட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் படிச்சு காட்டுறேன். நாங்க கொடுத்த நோட்டீஸ் 50+ டாக்டருக்கு மேல கோவிட் வேக்சினேஷன் ரோல் அவுட் பண்ணதுனால 37 லட்சம் பேர் 4 மாசத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சு கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்கோம் நாங்க இந்தியாவில மட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். அதாவது இது வந்து நாங்க தனிப்பட்டு எதுவுமே சொல்லலைங்க. அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கம் கலெக்டர் சொல்றாங்க, கலெக்டர் சிஓ சொல்றாங்க, கலெக்டரும் சிஓவும் சேர்ந்து எங்களுக்கு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி தான் கோவிட் ஒரே நிமிஷம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஒரு நிமிஷம் பெற்றோர்களே, நாங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸோட கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம். இது வந்து கம்பல்சன் கிடையாது. கவர்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பு சொல்லிருக்காங்களே ஒழிய அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது கட்டாயம் போட சொல்லி சொன்னீங்க சார். கவர்மெண்ட் எங்களுக்கு சொன்னதுதான் சார். நாங்க கவர்மெண்ட் கட்டாயப்படுத்துறது நீங்க கன்வே பண்றீங்க. யாருமே நாங்க கட்டாயப்படுத்தல. நீங்க விட்னஸ் தானே அதுக்கு. பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உங்க குழந்தைக்கு போட்டுக்கலாம். கண்டிப்பா போடணும். எல்லாரையும் வந்துட்டு கட்டாயப்படுத்தி சார் இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். கண்டிப்பா நீங்க கண்டிப்பா போடணும் தான் ஆரம்பிச்சீங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. உங்க பேர் என்னம்மா? இது பப்ளிக் பிளேஸ்னா எல்லாரும் பப்ளிக் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அவேர்னஸ் பண்றோம். கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க உங்க பேர் என்னம்மா டாக்டர்? ஐடி கார்டு வேணுமா? ஒரு அரசு ஐடி இருக்குமா இல்லையா? சார் ஒரு நிமிஷம். உங்களை யாரும் ஐடி காமிங்க. போட்டா நல்லது. கவர்மெண்ட் சொல்லுது. உங்களுக்கு விருப்பம் இல்லையா வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நீங்க நாலு டாக்டர்ஸ் கேளுங்க. இல்ல உங்களுக்கு மறைக்க வேணாம் சார். பப்ளிக் அது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக சார். நீங்க யாரு? நாங்க டிரைவர். அப்ப நீங்க நீங்க யாருங்க? முதல்ல டாக்டர்ன்றீங்க. நீங்க யாரு? உங்க பேர் சொல்லுங்க. பேரண்ட்ஸோட விருப்பம் இல்லாம எதுவுமே போட மாட்டாங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நீங்க மீட்டிங் போட சொல்லிருக்காங்க. கவனிங்க. நாங்க தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற அமைப்புல இருந்து வர்றோங்க. மக்களோட தலைவர் நானு. அதாவது லாக்டவுன் சொல்லி போட்டதே அன்கான்ஸ்டியூஷனல், இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி வேக்சினேஷன் போட்ட சர்டிபிகேட் இருந்தா தான் வீட்டை விட்டு வெளியில வரணும்னு சொன்னாங்க. கரெக்டா? எல்லாரையும் கட்டாயப்படுத்தி போட்டாங்கல்ல. நான் கோர்ட்ல ஜட்மெண்ட் வாங்கியிருக்கேன். நான் ஆர்கியூ பண்ணி, நானும் ஒரு பேரண்ட் தான், நானும் ஒரு மனுஷன் தான். எனக்கும் இந்த டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடரா இருந்தவன். இந்த மெடிக்கல் பத்தி இவங்க பண்ண அராஜகத்தை பத்தி எல்லாம், சட்டத்தை பத்தி எல்லாம் படிச்சதே இந்த லாக்டவுன்ல வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தப்பதான். படிச்சுட்டு இந்த லாக்டவுன் போட்டதே வந்துட்டு கிரிமினல் ஆக்ட். ஆக்சுவலா 144 வந்து பாத்தீங்கன்னா போட்டா கூட வீட்டுல அடைச்சி வைக்க முடியாது. ஆனா அடைச்சி வச்சுட்டு எல்லாரையும் 2 வருஷம் அடைச்சி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? வேக்சின் வரும், வேக்சின் வரும், அதுதான் ஒரே ஆயுதம், காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி கபசுர குடிநீர் குடிங்கன்னாங்க, நல்லா போயிருந்தாங்க. ஆசனிக்கு ஆள் வந்துடுங்க, நல்லா போயிடும், வீட்டு வீட்டு கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாதாம்மா.
வேக்சின் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி போட்டாங்கல்ல. இப்ப கேட்டா நாங்கெல்லாம் கட்டாயப்படுத்தல அப்படின்றாங்க கோர்ட்ல வந்து. இது வந்து வேக்சினேஷன் போடுறது போடாது அவங்க ஒரு விருப்பம் தான். யாரையும் போட வேண்டாம் நாங்க கட்டாயப்படுத்தல. அதே மாதிரி போட சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு இந்தியா முழுக்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி தான் போட்டுதுங்கிறது உண்மை. ஆனா இப்ப வந்துட்டு நல்லதுன்ற பேர்ல சொல்றாங்க இது ட்ரையல் வேக்சின். அதுக்கான டேட்டா என்கிட்ட இருக்குது. இன்ஃபார்ம்டு கன்சர்ன்னா ஒரு வேக்சினேஷனோ எந்த மருந்தோ கொடுக்கறதா இருந்தா அந்த மருந்துனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை உங்களோட மொழியில எழுத்துப்பூர்வமா எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுல அந்த வேக்சினை மருந்தை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விருப்பம் இருக்குன்னு கொடுத்திருந்தா கூட அதுல கையெழுத்து போட்டிருந்தா கூட அதை எப்ப வேணாலும் திரும்ப பெற்றுக்கலாம். எந்த காரணமும் கேட்க கூடாது. இதோட உங்களுடைய மனமார்ந்த நிலையில எடுத்திருக்கணும் இந்த முடிவை அப்படிங்கறதை எல்லாம் உறுதிப்படுத்துது சட்டம். ஆனா இங்க செய்யறது எல்லாமே சட்டவிரோதமானதான். யாருக்காவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டீடைல் கொடுத்திருக்காங்களா? தடுப்பூசி பத்தி கோவிட்ல கேக்குறேன் நானு. இப்போ இல்ல, எப்பயுமே கொடுத்தது இல்ல. எங்களுக்கு உங்க ஸ்கூல்ல இருந்து இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஸ்கூல்ல இருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க, கார்பரல் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கியிருக்கோம். கார்பரல் பனிஷ்மெண்ட் எலிமினேஷன் கமிட்டி இந்த ஸ்கூல்ல இருக்கான்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்க போன எல்லாருக்கும் இருக்குங்க. இதெல்லாம் பாத்துங்க, இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு எதா இருந்தாலும் செய்யுங்க. கொஞ்சம் பாருங்க, நான் அதுல இருந்து நிறைய எடுத்து கட் பண்ணி போடல. பாருங்க, நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு பிறகு இதை யாருக்கு டேக் பண்ணணுமோ பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நல்லது நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும். நன்றி.